எதனால் மட்டும் பிழைக்க மாட்டான்? அப்பத்தினால் மாத்திரம் அவன் பிழைக்க மாட்டான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பரீட்சை. இந்த வசனம் எங்கே இருக்குது? இந்த வசனம் எங்கே இருக்குது? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். உபாகமம் 8:3 கரெக்டா? மத்தேயு 4:4 ஆண்டவர் சொல்லுவார், பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது அவர் சொல்லுவார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவர் சொல்ல, ஏற்கனவே சொன்னதை தான் ஆண்டவர் அங்கே என்ன பண்ணினார்? மேற்கோள் காட்டினார். அது எங்கே சொல்லப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, உபாகமம் 8:3. சரி, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 8. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். சரியா? ஆண்டுடைய வசனத்திற்கு நேராக நம்ம போகிறோம். ஏன்னா வசனம் தான் நம்மளை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பானது கர்த்தர் அவனோடு இருக்கிறார், இல்லைன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தலைப்பு? கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நமக்கு இந்த செய்தியில் தான், இந்த தலைப்பை வைத்து தான் நம்ம ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இங்கு கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருகிறது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யோசேப்பு. யோசேப்பு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மற்ற அநேக தீர்க்கதரிசிகள், அநேக தேவ பிள்ளைகள்லாம் அந்த இடத்துல வாழ்ந்தாங்க, நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். ஆனால் அங்கெல்லாம் சொல்லப்படும் பொழுது கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார், கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினார், கர்த்தர் தாவீதோடு கூட பேசினார், கர்த்தர் ஏசாயாவோடு கூட பேசினார், கர்த்தர் எரேமியாவுடன் பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார், கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார், கர்த்தர் அவரோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு கூட பேசினார் அப்படின்னு எங்கேயுமே இருக்காது. கர்த்தர் யோசேப்போடு கூட பேசினார் என்று வசனங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதற்கு பதிலாக வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பேசுகிற தேவனாய் மட்டுமல்ல, யோசேப்போடு கூடவே அவர் என்ன பண்ணினார்? இருந்தார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் இது போல வேதத்தில் நிறைய பேர் கூட தேவன் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யார் யார் கூடலாம் ஆண்டவர் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். இரண்டாவதாக, அதனால் மற்றவங்க கூட இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, மற்றவங்க எல்லாரும் கூட இருந்தார். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார்? ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இப்போது தேவன் என்ன கூட இருக்கிறார் என்பதை நம்ம நம்பினாதான் அவர் நமக்காக எல்லாம் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா.
சரி, நம்ம ஒரு வசனத்தை இதற்கு நான் வாசிக்கிறேன். நம்ம இதுக்கு யார் யாரோட கூடலாம் ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒன்று யோசேப்பு, இரண்டாவதாக தாவீது. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இதை யார் பார்த்தாங்க தெரியுமா? யார் பார்த்தா? கர்த்தர் அவங்க கூட இருக்கிறதெல்லாம் யார் பார்த்தா? அவங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க பார்த்தாங்க. யார் பார்த்தாங்க? ஆமாம். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் போய் தண்டோரா போட்டு சொல்லக்கூடாது. ஏய், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் அதனால கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பைபிளை கையில் வச்சிருக்கிறேன் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி அல்ல. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க, நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள், நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லிக் கொள்கிற அனுபவம் வேறு, நம்மளை பார்த்து சொல்லுகிற அனுபவம் வேறு. ஆமென். சரி, இப்போ ஏன் கர்த்தர் இவங்களோடு கூட இருந்தார் அப்படின்ற தலைப்பில் நம்ம வாசிக்க போகிறோம்னா, இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் எழுதின ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களா. ரோமர் 4:3. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். 23 தானே வாசிக்கிறீங்க? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க கர்த்தர் இவங்க கூட இருந்தாங்கன்னு சொன்னது எதற்காக தெரியுமா? அவங்களுக்காக மட்டும் எழுதல, நமக்காகவும் தான் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவங்க கூட இருந்தார்ப்பா, கர்த்தர் அவங்க கூட இருந்தார்ப்பா அப்படின்றது மட்டும் அல்ல, அந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா நமக்காகவும். அல்லேலூயா. நமக்காகவும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது நம்ம வேத புத்தகத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். சரி, இன்னைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தார்னா அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன? ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு எத்தனை பேர் நான் கர்த்தர் என் கூட இருக்கிறார் நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல? சரி, இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணார், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால என்னென்னலாம் நடக்குது சொல்லுங்களேன். என்னென்னலாம் நடக்குது? ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம வசனத்தில் வந்து நான் உங்களுக்கு ஆதாரங்களாக நான் சொல்கிறேன். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதுனால என்ன நடக்குது? சரி, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால என் ஜீவன் இருக்கு. ஓகே, ரைட். உடம்புல சுகத்தை தருகிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால தீங்கு அணுகல, நம்ம விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். சூப்பர். ஆமாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகாமல் நம்மளை என்ன பண்ணுறார்? ஆமாம், பாதுகாத்து கொள்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் கூட நம்ம கூட இருந்ததுனால எல்லா தீமைக்கும் நம்மளை என்ன பண்ணுகிறார்? விலக்கி பாதுகாத்து கொள்கிறார். நாட்களை நீடித்து தருகிறார். வியாதிகளிலிருந்து விடுதலை தருகிறார். இதெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போது வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் பொழுது அவருக்கு என்னென்னலாம் செய்தார்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசிங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இங்க யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசேப்பை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்ததுனால அவன் கையிட்டு செய்தது எல்லாம் வாய்க்க ஆண்டவர் செய்தார். ஆமென். சில நேரம் நம்ம சொல்றோம், ஏன் இந்த காரியம் நடக்கல? எத்தனை பேருக்குள்ள அந்த கேள்வி இருக்கு? நான் இதை செய்கிறேன், ஏன் ஒரு முன்னேற்றம் இல்லை? நான் இதை பண்ணுறேன், ஏன் எனக்கு ஒரு லாபம் இல்லை? நான் இந்த ஒரு காரியத்தை செய்கிறேன், ஏன் என்னால் திரும்ப அதை எடுக்க முடியல? நான் சில நேரம் விதைக்கிறேன், அந்த விதைகள்லேருந்து ஏன் என்னால் பலன் எடுக்க முடியல? எத்தனை பேரை யோசிச்சிருக்கிறீங்க? ஆமே, நான் யோசிச்சிருக்கேன், நிறைய முறை நான் யோசிச்சிருக்கேன். நம்ம இவ்வளோ இன்புட் போடுறோம், ஆனால் ஒரு அவுட்புட்டும் வரல. நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய முதலீடு செய்கிறோம், நிறைய காரியங்களை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் அதுலேருந்து என்ன பண்ண முடியல? ரிட்டர்ன் எடுக்க முடியல. அதுலேருந்து திரும்ப எடுக்க முடியல அப்படின்னு நான் நிறைய முறை நினச்சிருக்கேன். அப்போ அதனால் கர்த்தர் நம்ம கூட இல்லை அப்படின்ற அர்த்தம் அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டால் அவருடைய ஆலோசனைக்கு நம்ம காத்திருக்கு. அதுதான் ஆண்டவர் சில நேரம் நமக்கு சொல்வார், இதை செய் அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், அதை செய்யும் பொழுது நடக்கும். அதை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணாது? நம்ம மீண்டும் போய் செஞ்சோன்னா அதில் நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும், தோல்வியில் போய் முடிஞ்சிடும். இன்னைக்கு உலகம் கொடுக்கிற ஆலோசனைகள் அல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை மட்டும்தான் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பணம் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இந்த சமயத்தில் அவருக்கு பணம் இருந்துச்சா? இல்லை. நாடும் சொந்தமான நாடு கிடையாது, ஊரும் சொந்தமான ஊர் கிடையாது, இருக்கிற இடமும் சொந்தம் கிடையாது. அவர் வீட்டில் இருக்கிறார் தெரியுமா, அந்த வீடும் அவருக்கு சொந்தம் கிடையாது, அந்த நிலமும் சொந்தம் கிடையாது, ஏன் அதில் சாப்பிட்ற தட்டு கூட அவருக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் எது சொந்தமாக இருந்ததோ இல்லையோ, கர்த்தர் மட்டும் அவனுக்கு சொந்தமாக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் கர்த்தரும் நம்ம கூட இருக்கணும். ஆமென். கர்த்தரும் நம்மளோடு கூட அவர் வரணும். அதனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததை யோசேப்பு போய் எங்கேயுமே சொல்லலை. எப்பா, ஆண்டவர் இருந்து என் கூட இருக்கிறார். அவனை அடிமையாக விற்கும்போது சொல்லியிருக்கலாம், அவனை தூக்கி குழியில் போடும்போது சொல்லியிருக்கலாம், என்னை குழியில் போட்டினா அவ்வளோதான், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் கூட இருந்ததுனால தானே சொப்பனத்தை கொடுத்தாரு. அப்போ சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லலை. ரெண்டாவது, குழியிலிருந்து எடுத்து அடிமையாக விற்றாங்க, அப்பமாவது சொல்லியிருக்கலாம், என்னை அடிமையாக வாங்காதுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதுக்குரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லலை. மூன்றாவது, போத்திபாருடைய வீட்டில் போய் அடிமையாக போகிறார், அங்கேயும் போய் என்ன பண்ணலை? சொல்லியிருக்கலாம், எப்பா கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அங்கேயும் போய் என்ன பண்ணலை? சொல்லலை. அல்லேலூயா. போத்திபார் வீட்டில் போய் சொன்னாரா, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அதனால் எனக்கு இதெல்லாம் செய்யின்னு சொன்னாரா? இல்லை. ஆனால் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் போத்திபார் பார்க்குறார். அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் போத்திபார் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இந்த யோசேப்பு உண்மை உள்ளவனாக இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத இந்த போத்திபார் பார்த்தாரு. அதனால தான் அவர் சொல்கிறார், அவனுடைய எஜமானாகிய போத்திபார் இதை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? எதை வைத்து உணர்ந்தான் தெரியுமா? எதை வைத்து அதை சொல்லுகிறார் தெரியுமா? இதுவரை அவங்க இடத்துல, இதுவரை அந்த வீட்டில் நன்மை நடக்கலை. ஆனால் யோசேப்பு என்னைக்கு கால் எடுத்து வைத்தாரோ, யோசேப்பு என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனது என்னவோ அடிமைதான், ஆனால் என்னைக்கு யோசேப்பு அங்கே உள்ளே போனானோ அன்னையிலிருந்து கர்த்தர் படிப்படியாக படிப்படியாக நாளுக்கு நாள் யாரை உயர்த்தினார் சொல்லுங்க பார்க்கலாம்? யார் வீட்டை உயர்த்தினார்? யோசேப்பினுடைய வீட்டை உயர்த்தல, போர்த்திபாருடைய வீட்டை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார்.
இதை பார்த்த உடனே அவருக்குள்ள தெரிஞ்சது, இவன் ஒரு தேவ மனுஷன். இவன் யாரு? இந்த யோசேப்பு ஒரு தேவனுடைய பிள்ளை. அதனால தான் சொல்கிறார், அவன் செய்ததை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அந்த வசனம் அதான சொல்கிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்தது யாவையும் கர்த்தர் அவன் வாய்க்க செய்கிறது பண்ணுகிறார். யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதே 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் இப்போ வாசிங்க. அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவர் இருந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா போத்திபாருடைய வீடு. ஆனா அதே 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறது இடம் எங்க? சிறைச்சாலையில். எங்க சொல்லுங்க பார்க்கலாம்? சிறைச்சாலையில். அப்போ இந்த சிறைச்சாலையில் இருந்த அந்த 21ஆம் வசனத்தையும் வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்போ ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னு வைங்களேன், அவருக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? கிருபை கிடைக்கும். என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமாம், ஒரு மனுஷனோடு என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா, எனக்கு தேவன் என்ன பண்ணுவார்? கிருபையை தருவார். அல்லேலூயா. கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? தேவனுடைய உதவி, தேவனுடைய தயவு. அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதி அற்ற நம்மளை தகுதிப்படுத்துகிறது தான் கிருபை. ஆமென். இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை, ஆனால் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் பார்த்தா இங்கே 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் என்ன பண்ணினார்? வாய்க்க செய்தார். யோசேப்பு எதெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் வாய்ச்சது. யோசேப்பு எதெல்லாம் அவர் செய்கிறாரோ அது எல்லாம் தேவன் வாய்க்க செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார் என்றால் நம்ம செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு செய்கிறார், நம்ம கூட இருப்பாரோ நமக்கு செய்கிறது எல்லாம் வாய்க்கும்படியாக தேவன் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணுங்க? ஆமாம், நான் செய்கிறதெல்லாம், நான் கைட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். ஆமென். அப்போனா அதுக்கு என்ன இருக்கணும்? முதலாவதாக கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும். கர்த்தர் என்ன பண்ணணும்? நம்ம கூட இருக்கணும். ஒருவேளை கர்த்தர் நம்ம கூட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அவர் என்னை விட்டு விலகிட்டாரா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரங்களில் ஆண்டுடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்காமல் நம்ம இஷ்டத்தின்படி செய்யும் பொழுதும் ஆண்டவர் மௌனமாகவே இருப்பார். சில காரியங்களை மௌனமாக இருந்துருவார். சரி, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுப்பா. கடைசியில் முட்டி மோதி எங்கே தான் வருவ? இங்கே தான் என்கிட்ட தான் வந்து நிற்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார்னா அதில் என்ன ஆபத்துக்கள், என்ன குழப்பங்கள், என்ன குறைவுகள் வந்தாலும் அதை நிறைவாக்குகிற தேவன் நம்ம கூட தான் இருப்பார். ஆமென். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் தான் அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கே முதல் ராஜா. இந்த ராஜாவாகிய சவுல் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவருடைய அந்நிய தேவர்களுக்கும் குறி சொல்கிற இடத்திலும் போனதுனால அங்கே அவருக்குள்ள என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒரு அசுத்தாவினால அவர் வாதிக்கப்பட்டார். இப்போ இந்த அசுத்தாவி அவனுக்குள்ள வந்து அவனை வாதித்ததுனால நான் நினைச்சு பார்க்குறேன், ஒருவேளை நிறைய அந்த ஊர், அவர் ராஜாவாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்து அவரை பேயை ஓட்டுறது மற்ற எல்லாமே செஞ்சுருப்பாங்க.
ஆனால் அவருக்கு அது சரியாகலை. அப்போதான் அங்கே இருக்கிற ஒரு நபர் சொல்கிறார், அவனுடைய வேலைக்காரன், அவருடைய ஊழியக்காரன் ஒருத்தர் என்ன பண்ணுகிறார்னா 18ஆம் வசனம் இப்போ வாசிங்க. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் எதுல தேறினவனா? வாசிப்பதில் தேறினவன். ஆமென், அல்லேலூயா. இந்த தாவீதினுடைய வேலை என்னன்னா ஆடு மேய்க்கிற வேலை. ஆனால் ஆடு மேய்க்கும் போது என்ன பண்ணுவார்னா சுரமண்டலம் எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருப்பார். சுரமண்டலத்தை எடுத்து என்ன பண்ணுவார்? வாசிச்சுக்கிட்டே ஆடு மேய்ப்பார். இன்னைக்கு யாராவது ஆடு மேய்க்கிறவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மேய்க்கிறத பார்த்துருக்குறீங்க? இல்லை. ஆனால் நம்முடைய கலாச்சாரங்களில் பார்த்தா ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி ஒன்று வச்சு ஒரு நீட்டாக ஒரு கம்பி மாதிரி வச்சு இந்த இது வாசிக்கிட்டே போகிறது சில இதிலெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நாடகங்களில் சில பாரம்பரிய நிகழ்வுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அது வாசிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே போவாங்க. ஆனால் அன்றைய காலத்தில் தாவீது சுரமண்டலங்களை எடுத்து வாசித்து கொண்டே இருப்பான். ஆனால் அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் வாசிச்சாலே போதும்பா, அவன் சுரமண்டலம் எடுத்து வாசிச்சாலே நல்லா வாசிப்பான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சயின்ஸ் படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் மாடு வளர்க்குறீங்களோ பால் கறக்குறீங்களோ தெரியல. ஆனால் நீங்கள்லாம் பால் கறக்கும்போது என்ன பண்ணுவீங்க? மாடு பால் கறக்கும்போது எத்தனை பேர் பாட்டு போட்டுட்டு பால் கறந்துருக்குறீங்க? மாட்டுக்கு பாட்டு கேளு அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? இல்லை. ஆனால் சயின்ஸ் படி சொல்கிறாங்க, ஒரு மாடு நல்லா பால் தரணும்னா அதுக்கு என்ன பண்ணுமா? நல்ல சூழ்நிலை வேணுமா? அதுக்கு நல்ல டமால் டிமில் சவுண்ட் கிடையாது, நல்ல மெதுவான மியூசிக்கை அதில் போட்டால் அந்த சத்தத்திலே நல்லா பால் கறக்குமா? அல்லேலூயா. இது நான் சொல்லலை, நீங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அது சயின்டிஸ்ட் அதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுகிறாங்க, சொல்லுகிறாங்க. ஆமென். அப்போது இந்த தாவீது ஆடுகளை மேய்க்கும்போது என்ன பண்ணுறாரு? இசைக்கருவியை வாசிக்கிறார். அப்போ அந்த ஆடெல்லாம் ரொம்ப செழிப்பாக தான் இருந்திருக்கும். ஆமென். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாக வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்க அடுத்த ஒரு வசனம், அடுத்தது அப்படியே வாசிங்க. அவன் வாசிக்கிறதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. அவர் யாரு? பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்பந்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இப்ப இதை யார் சொன்னா தெரியுமா? தாவீது போய் சொல்லல, ஐயா உங்களுக்கு பேய் பிடிச்சிச்சா கவலைப்படாதுங்க, அந்த ஆவியை நான் வந்து என்ன பண்றேன், ஓட்டுறேன் அப்படின்னு தாவீது வந்தாரா? தாவீது வரல. தாவீதை பற்றி ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். தாவீதை பற்றி ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறார், இவர் இப்படிலாம் பட்டவர், இந்த தாவீதுடைய குணம் இது, இந்த தாவீது வல்லவன், அவர் பராக்கிரமசாலி. எப்போ இந்த பேர்லாம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால தான். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால இதெல்லாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நிறைவேறி கொண்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இன்னைக்கு தாவீதோடும் கூட கர்த்தர் என்ன பண்ணினார், இருந்தார். இன்னைக்கு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசிங்களா. 1 சாமுவேல் 18:14. இஸ்ரவேலரும் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பார்னா
அவன் யாராக இருப்பான்னு கேட்டால் புத்திமானாக இருப்பான். யாராக இருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. புத்திமானாக இருப்பான். ஆமென். இன்னைக்கு சில நேரங்களில் சில விஷயங்களை பார்த்து திட்டுவாங்க. எங்கேயாவது புத்தி இருக்கா உனக்கு, எங்கேயாவது மூளை இருக்கா, எங்கேயாவது அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து சொல்லுகிறாங்க, அவன் யாராக இருந்தா புத்திமானாய் இருந்தான். அவன் எதை செய்தாலும் புத்திமானாய் நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம புத்தியை நம்ம சொல்கிறோம், நம்ம புத்தியை வச்சே நான் வாழ்ந்துருவேன். ஆனால் இல்லவே இல்லை. உங்கள் புத்தியில் வாழ்வேன்னு நினச்சிங்கன்னா கடைசியில் போய் அது எல்லாம் இழந்து தான் போவீங்க. ஆனால் ஆண்டவருடைய உதவியோடு உங்கள் புத்தியை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவர் நம்மளை அழகாக நடத்திட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய காரியங்களில் நம்ம புத்தியை வச்சு செஞ்சு நிறைய இழந்தது தான் உண்மை. அப்படி தானே? நம்ம புத்தியை வச்சு செஞ்சு நான் சம்பாதிச்சேன் யாராவது சொல்ல முடியுமா? நான் சம்பாதிச்சது ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் என் புத்தியை வச்சு யோசித்து நிறையா அழிஞ்சது தான் உண்மை. அல்லேலூயா. அப்போ இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் அவன் புத்திமானாக இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சங்கீத பகுதியில் நம்ம பார்த்தோம், மற்ற எல்லாருக்குமே டீம் இருந்தது, மற்ற எல்லாருக்குமே கூட கூட்டாளிகள் இருந்தாங்க, மற்ற எல்லாருக்குமே எல்லாம் இருந்துச்சு. ஆனால் தாவீது மட்டும்தான் தனிமையாக தன்னந்தனிமையாக விடப்பட்டார். அதனால தான் அந்த யுத்த களத்திற்கு போய் அண்ணன்களுடைய நலம் விசாரிக்கும் போது தாவீது அவங்க விசாரிக்கல. தாவீது என்னப்பா எப்படிப்பா இருக்கிற, அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படி விசாரிக்கல. அண்ணனுங்க என்ன விசாரிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். டேய் நீ இங்க வந்துட்டியாடா, ஆடுலாம் எங்க? தாவீதை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அவருடைய ஆடை மேய்க்கல, அவருடைய அண்ணன்களுடைய ஆடுகளை மேய்த்துக்க, அவர் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். அப்போ அவருக்குன்னு சொந்தம் சொல்லிக்கொள்ள கூட யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு சொந்தமானவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது இருந்த நாட்கள் வரை, அவர் ஆளுகை செய்த நாட்கள் வரை, அரசாண்ட நாள் வரை தாவீது எங்கேயுமே தோத்து போகவே இல்லை. தாவீது எங்கேயுமே தோத்து போகலை, எங்கேயும் முதுக காட்டி ஓடலை. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால, ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார்னா எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் விருத்தி அடைவாங்க. என்ன ஆவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாளுக்கு நாள் விருத்தி ஆகிக்கிட்டே போவாங்க. விருத்தினா என்னது? பெருகிக்கிட்டே இருப்பாங்க. நாளுக்கு நாள் என்னாச்சு? ஒரு பெருக்கம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போவாங்க. எதுலெல்லாம் பெருகுவாங்க? எல்லாவற்றிலும் பெருகுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அங்கே வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ராஜாவா மாறிட்டார். இப்போ இந்த ராஜாவான தாவீதை பார்த்து ஒரு டீம் வந்து கத்துது. ஒருத்தன் வந்து கத்துறான். அவரை பார்த்து கத்துன உடனே அவன் தாவீதோடு கூட இருந்தவன் சொல்றாரு, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. தாவீது, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, இந்த நாயோட கழுத்தை நாங்க வாங்கிப்போம், இவனை அறுத்துடுறோம்,
இவனை கொன்னுடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சொல்லுகிறாங்க. ஆனால் தாவீது என்ன தெரியுமா பண்ணினார்? இல்லை இல்லை, அவருக்கு அதுதான் அந்த அறிவு. அவருக்கு இருந்த அறிவு என்னன்னா, ஆண்டவர் இன்னைக்கு என்னை திட்டணும் அப்படின்னு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா அவனை என்ன பண்ண முடியாது, என்னை திட்டிருக்கவே முடியாது. சரி, அவன் திட்டிட்டு போட்டான் விடு அப்படின்னு அந்த அறிவினால அவனை விட்டான். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்து கொண்டே போனான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் கூட இருந்தார்னா அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விருத்தி அடையும். சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஒரு விருத்தியே இல்லைங்க, ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க, ஒரு காரியம் கூட வாய்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா. ஆமென். நீங்கள் என் கூட இருங்கப்பா, நீங்கள் என் கூட இருங்கப்பா. ஆமென். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தோன்னா அங்கு 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த 7 சபைகளிலும் 7 தூதர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்று ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்திருப்பார். அதில் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏன் இன்னைக்கு நம்ம கேட்குறோம் தெரியுமா, ஏன் இப்போ கொஞ்ச நாளாக தான் என்னுடைய வருமானத்தில் முன்னேற்றம் இல்லை, நான் எதை செய்தாலும் ஏதோ ஒரு கோளாறு நடக்குது, நான் எதை பண்ணாலும் அதில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆதியில் என் மேல் வைத்த அன்பை விட்டாய். அல்லேலூயா. ஆதியில் நம்ம தேவன் மேலே என்ன அன்பு வச்சோம்? எத்தனை பேர் ஏசப்பா சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிறீங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு ஆதியில் உங்கள் அன்பு ஏசப்பா மேலே எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நான் உங்களை நியாயம் தீர்க்க வரல, உங்களை நான் உங்களை நான் தூண்டும்படியாக நான் வந்திருக்கேன். எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க? இதை நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் நீங்கள் குறைவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் தகுதியும் இல்லை, அது என்னுடைய வேலையும் அல்ல. நீங்கள் ஆண்டவர் மேலே எப்போ அந்த ஆதியில் வைச்ச அன்பு, இதை நானும் சொல்லலை, வேதம் சொல்கிறது, ஆதியில் என் மேல் வைத்த அன்பை விட்டா என்று உன் பேரில் என்ன இருக்கு? எனக்கு குறை இருக்குப்பா. ஆமென். அப்போ நம்ம எப்படி உள்ளவங்களா இருக்கிறோம்? கர்த்தர் என் கூட இருந்தார், என்னைக்கு? ஒரு காலத்தில் இருந்தார், இன்னைக்கு என் கூட இருக்கிறாரா? இன்னைக்கு நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம். சில நேரம் நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கிறது நல்லது, தேடாமல் விட்டு விடுகிறது ரொம்ப ஆபத்தானது. ஒரு பொருள் காணோம் அப்படின்னும் போது என்னைக்கு காணோம் என்று தெரிகிறதோ அன்னைக்கு தேடுறவன் தான் புத்திசாலி. அது கிடைக்கிற நேரம் கிடைக்கட்டும் அப்படின்றவன் யாரு? கோமாளி. இன்னைக்கு நம்ம கோமாளியா இருக்க போறோமா, புத்திசாலியா இருக்க போறோமா? இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கையில் நான் எதை செய்தாலும் நஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் எதை பண்ணாலும் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஆதியில் என் மேலே வச்ச அன்பு எப்படி இருந்தது? இன்னைக்கு நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளாக நான் ஜோம் பண்ணவே என்ன பண்ணுறேன்னா, ஜோம் பண்ண நல்லா, ஆனால் சில நேரம் சோர்வு பலவீனங்களில் விட்டுருவேன். அப்போல்லாம் இந்த வசனம் என் கூட பேசும், அந்த அன்பை விட்டுறாத. அந்த அன்பை ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நமக்கு இருந்த ஆர்வம், நமக்கு இருந்த உற்சாகம் இப்போ எங்கே போயிடுச்சு தெரியுமா? அப்படியே மங்கி 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 எரிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். விளக்கு அணையில, இன்னும் விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனால் யாருக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு விளக்கை போல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இந்த சிம்லி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த சிம்லி விளக்கு எங்கள் வீட்டில் இருந்தது. இப்போ அந்த சிம்லி விளக்குன்னு சொன்னால் யாருக்குமே, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அது தெரியாது. அந்த சிம்லி விளக்கு பார்த்தீங்கன்னா, அது கீழே என்னவோ
அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி திரி போடுறது சின்னதாக இவ்வளோன்னு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற சிம்லி என்ன பண்ணும், ஒன்று ஒரு சைஸாக இருக்கும், இல்லை இவ்வளோ பெருசாக இருக்கும், இல்லைன்னா இவ்வளோ பெருசும் இருக்குது. அது என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா, இந்த மண்ணெண்ணெயை ஊற்றி திரியை போட்டு எழுந்தோடனே அது நல்லா அந்த சிம்லி நல்லா வெளிச்சம் கொடுக்கும். அது அந்த சிம்லி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, எந்த ஒரு காற்று வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அது அணையக்கூடாது. அதற்காக அந்த சிம்லி வச்சுருப்பாங்க. நாளடைவில் அந்த சிம்லி என்ன பண்ணுன்னா, அந்த திரி எரிஞ்சு எரிஞ்சு அது உள்ளே பார்த்தா என்ன ஆக ஆரம்பிக்கும், கருப்பாக ஆரம்பிக்கும். ஆனால் இது கருப்பாக ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்காமலே இன்னும் அப்படியே வச்சுட்டு திரும்ப திரும்ப மண்ணெண்ணெயை ஊற்றி புது திரி போட்டு எரிய வச்சா என்ன ஆகும், அது வெளிச்சம் தெரியாது. ஆனால் அதுவே அந்த சிம்லியை எடுத்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி திரும்ப போட்டால் அது எல்லா இடத்திற்கும் பிரகாசம். இன்னைக்கு ஆதியில் நம்ம தேவன் மேலே வைத்த அன்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அந்த புதிய சிம்பிளி விளக்கு மாதிரி இருந்துச்சு. நல்ல பிரகாசமாக இருந்தோம், நல்ல துடிப்பாக இருந்தோம். ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்யணும், ஆண்டவருக்காக இதை நான் பண்ணணும், அதை பண்ணணும், வைராக்கியமாக இருந்தோம். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு? நான் சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் அப்படியே ஏதோ ஒன்று இல்லாதது மாதிரி பார்க்குறீங்க. எத்தனை பேருக்கு அந்த துடிப்பு இருந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட்டப்போ ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்ப்பா? ஆமென், அல்லேலூயா. ஓகே, நான் நடந்து போனாலும் அந்நிய பாஷை தான், நான் நடந்து போனாலும் ஸ்தோத்திரம் தான், நான் நடந்து போனாலும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆமென். எலியா அப்படின்னு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தாங்க. அந்த எலியாவுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா ஒன் மேன் ஷோ பண்ண ஆள் அவர். அந்த தீர்க்கதரிசி யாரு? அதாவது ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒருத்தர் தான் அவர் சகலத்தையும் செய்வார். இன்னைக்கு ஒரு மேஜிக் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் நிற்பாரு. அவர் மேஜிக் பண்ணாங்கன்னா அந்த கூட்டமே என்ன பண்ணிடும், அவரை மட்டுமே தான் பார்க்கும். அவர் ஒருத்தர் தான் அங்கே ஹீரோ, அவர் ஒருத்தர் தான் கலக்குவார். அன்னைக்கு எலியா அதே போல தான் ஒரே ஒரு மனுஷனா இருந்து பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணார், அவமானப்படுத்தினார். கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்டினார், அற்புதங்களை பண்ணினார், அதிசயங்களை செய்தார். ஆனா ஒரே ஒரு எசபேல் ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க, நாளைக்கு உன் தலை இருக்காதியா, எப்படி என் தீர்க்கதரிசிங்க கழுத்தெல்லாம் வெட்டினியோ அதே மாதிரி உன் கழுத்தம் வெட்டணும், நாளைக்கு உன் தலையில் என்ன இருக்காது, உன் உடம்புல உன் தலை இருக்காதுன்னு அப்படின்னு எசபேல் ஒரு அம்மா வார்த்தை சொன்னாங்க. அவ்வளோதான். இந்த எலியா இவ்வளவு நேரம் தைரியமாக பலனாக ஆண்டவருக்காக சாதிக்கணும், ஆண்டவருக்காக துணிந்து செய்யணும்னு நினைச்சவர் அங்கே 420 பாகால் தீர்க்கதரிசிக்கு மேலே நிற்கிறாங்க. அங்கே நிற்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தான் தேவன், இன்னைக்கு நான் அதை நிரூபிக்கிறேன் பாருன்னு அவ்வளோ பேருக்கு முன்னாடி நிரூபித்தவர் ஒரே ஒரு பொண்ணுடைய வார்த்தைக்கு பயந்து ஓடி போயிட்டார். ஓடி போய் எங்கே தெரியுமா போனார், சூரச்செடிக்கு அடியில் போய் படுத்துட்டு சொல்லுறார், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கோங்க, நான் நீதிமான்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு இவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். பேசிட்டு படுத்துக்கிறார். உடனே ஆண்டவர் திரும்ப எழுப்பி தட்டி எழுப்பி இந்தா சாப்பிடு, சாப்பிட்றாரு. திரும்ப படுத்துக்கிட்டார். திரும்ப ரெண்டாவது விசை தட்டி எழுப்பி தண்ணியும் அங்கே சாப்பாடு அடையம் இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு வேதம் சொல்கிறது, எலியாவை பார்த்து எழுந்து நீ நட, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் போ. அந்த 2 வேளை சாப்பாடு சுமார் 40 நாள் இரவும் பகலும் எலியாவை நடக்க செஞ்சு. அங்கே எலியா சொல்கிறார், ஏன் எலியா அப்படி பண்ண அப்படின்னு அங்கே அந்த சம்பவத்தெல்லாம் வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். அப்போது ஆண்டவர் இடத்துல இவர் சொல்கிறார், தீர்க்கதரிசியில் நான் மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், மற்ற எல்லாரும் காலி அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, பாகாலை வணங்காத, அவர்களை நமஸ்கரிக்காத, அவர்களை முத்தமிடாத இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? நீ நினச்சிக்கிட்ட நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு, இல்லை இல்லை, 7000 என்ன இருக்கு, 7000 பேர் என்ன இருக்கிறாங்கப்பா. ஆமென்.
இன்னைக்கு சில நேரங்களில் நம்மளும் அதே தான். ஆதியில் தேவன் என்கிட்ட இருக்கிறதுனால எதை செய்தாலும் நம்ம துணிஞ்சு செஞ்சோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார்ப்பா, கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னு போனோம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? நான் என் சுயத்தினால என்னுடைய பலத்தினால நான் செய்கிறேன் அப்படின்னு யாரை மறந்துட்டோம்? கர்த்தரை மறந்துட்டோம். இன்னைக்கு ஏன் நமக்கு பிரச்சனை, ஏன் நமக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நம்மளை மறக்கல, அவர் இன்னும் நமக்கு நினைவுள்ளவராக தான் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் பொய் சொல்லவே மாட்டார். நான் உன்னை விட்டு விட்டு விலகலை, நான் உன்னை கைவிடலை, அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் சத்தியம்தான். ஆனால் நாம் தான் அவரை மறந்து விட்டோம். நாம் தான் அவரை மறந்துட்டோம். ஆமென். இதை நான் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். சில நேரம் இந்த தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தலைவாரி விடுவாங்க. பெண் பிள்ளைங்க விசேஷமாக பெண் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்கூலுக்கு போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? தலைவாரி அவங்களுக்கு பின்னெல்லாம் போட்டு எல்லாம் ஜடெல்லாம் போடுவாங்க. சில நேரம் அந்த பிள்ளைங்க தலையில் கொட்டுவாங்க நறுக்குன்னு. சீப்பு எங்கே வச்ச? எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த டென்ஷன், ஸ்கூலுக்கு போகிற டென்ஷனில் என்ன பண்ணுவாங்க? சீப்பை எங்கே வச்சேன்னு தலையில் கொட்டுவாங்க. இந்த பிள்ளைங்களும் தலையை சொரிஞ்சிக்கிட்டு சீப்பை காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா சீப்பு எங்கே தெரியுமா இருக்கும்? எங்கே இருக்க சொல்லுங்க? யார் தலையில்? அவங்க அம்மா தலையில் இருக்கும். சீப்பு எங்கே இருக்கும்? அவங்க அம்மா தலையில் வச்சுட்டு சீப்பா காணும் தேடுவாங்க. இன்னைக்கு அதே போல தான் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் நம்ம மறந்துடுறோம். கர்த்தரை மறந்துட்டு கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை விட்டு போயிட்டாங்கங்க, கர்த்தருக்கு இப்போ என் கூட இல்லைங்க. இல்லை, அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நம்ம செய்கிறதை எல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இப்போ அந்த எலியாவை அற்புதம் செஞ்சார். எலியாவோடு கூட அந்த கர்த்தர் தான் அற்புதம் செஞ்சார். இன்னைக்கு நம்ம இல்லை, என்னுடைய திறமையினால நான் இதை செய்ய போறதில்ல, தேவ கிருபையினால. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நமக்குள்ள அந்த பயம் வந்துடுது தெரியுமா? அந்த அன்பு குறையும் போது பயம் உள்ளே வந்துடும். பூரண அன்பு பயத்தை என்ன பண்ணுமா? புறம்பே தள்ளிடுமா. அப்போ தேவன் மேல பூரண அன்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த அன்பு என்ன பண்ணிடும்? தள்ளிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா அது என்ன இருக்கணும்? அன்புல பூரணப்படணும். ஆமென், ஆமென். இங்க இந்த வசனத்தை நம்ம அதான் வாசிச்சோம். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்து கொண்டே போனார். 2 சாமுவேல் 5:10 நம்ம வாசிச்சோம். நாளுக்கு நாள் தாவீது என்ன பண்ணினார்? விருத்தி அடைந்தார். அதே 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 நாளாகமும் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென், அல்லேலூயா. யார் இருந்தா? சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு எல்லாரும் சொல்லாமா? நானும் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் அப்படின்னு நம்ம நிறைய முறை கேள்வி கேட்கணும் தெரியுமா? இன்னைக்கு தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் ட்ராக் என்ன பண்ணிடுறோம்? மாறிடும். நம்ம தான் ட்ராக் மாறிட்டு போயிடும். சில நேரம் இந்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் போகிறதுனால அதான் சொல்லுவாங்க, ஒருவேளை இங்கே சென்னைக்கு போக வேண்டிய கப்பல் அது புறப்படுகிற இடத்துலேருந்து அது கன்னியாகுமரியில் போய் நிற்கணும்னு வைங்களேன். ஆனால் முடியும் போது அவங்க அந்த கேப்டன் அதை கரெக்டாக செட் பண்ணுவாங்களா அந்த பாயிண்ட்டை கரெக்டாக செட் பண்ணலன்னா அது என்ன பண்ணிடுமா? போக வேண்டிய இடம் ஒன்று தான், ஆனால் வேறு ட்ராக்கில் கொண்டு போய் அது முடிச்சிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய ஒரே ஒரு இந்த முடி அளவுக்கு, இந்த நம்ம முடி எவ்வளோ மெலிசு, அந்த அளவில் ஆரம்பம் ஒரு பாயிண்ட் மாறிடுச்சுன்னா முடியும் போது பார்த்தா பெரிய பாதிப்பில் கொண்டு போய் நிறுத்திடும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த முதல் பாயிண்ட்டே நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா
நம்ம நேராக போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடலாம். ஆமென். சரி, இப்போ இந்த நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம் தெரியுமா? இதை நான் ஒரு சிலரை நான் இந்த வார்த்தையில் நான் சொல்ல வருகிறேன். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எதுலெல்லாம் விருத்தி அடையணும்? நம்ம எதுலெல்லாம் விருத்தி அடையணும்? ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான், அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அவன் அறிவில் என்ன பண்ணுவான்? விருத்தி அடைவான். அப்போ நம்ம கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா நம்ம அறிவில் விருத்தி அடைவோம். ரெண்டாவது, அதே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் ஆயுசின் நாட்கள் விருத்தி அடையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எத்தனை பேருக்கு ஆயுசு நாட்கள் விருத்தியாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? அவங்க மட்டும் நல்ல கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த ஜபம்லாம் பண்ணவே கூடாது. என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே, என்ன தூக்கிடுங்க ஆண்டவரே, நான் நீதிமான் இல்லை, நான் பரிசுத்தன் அல்ல. அது ஆண்டவருக்கே தெரியும், நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், உங்களுக்கு மேலே அவர் உங்களை பற்றி தெரியும். எனக்கு தெரிகிறத விட ஆண்டவருக்கு என்னை பற்றி நிறையவே தெரியும். அல்லேலூயா. அப்போது நம்ம போய் ஆண்டவரே நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அதெல்லாம் பண்ணிட்டேன், என்னை எடுத்துக்கோங்க, நான் பூமியில் வாழ்கிறதுக்கே சரியில்லை, தகுதி இல்லை, லாய்க்கு இல்லை. ஆண்டவர் சொல்வார், என்னைக்கு உன்னை எடுக்கணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் எடுத்துருவேன். அன்னைக்கு நீ நின்று நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டேன். ஏற்ற காலத்தில் உன்னை எப்போ கூப்பிட்டு போகணுமோ அன்னைக்கு. இன்னையிலேருந்து நம்ம வாயில் என்ன சொல்லணும்னா, ஏன் நம்ம செய்கிறதுல செழிப்பு வரல, பெருக்கம் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாயில் மாற்றம் வரல. வாயில் என்ன வரல? மாற்றம். இன்னைக்கு நம்ம ஞானமாக இந்த ஆயுசு நாட்கள் பெருக கூட நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் நல்லா இருப்பேன், நான் ஆயுசு நாட்கள் பெருகும், என் ஆயுசு நாளில் நான் நல்லா வளருவேன், என் ஆயுசு நாளில் நான் திருப்தியாக இருப்பேன், நான் என் பிள்ளைகளை காண்பேன் அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்ணணும்? நம்ம வார்த்தையினால அறிக்கப்படணும். அது தேவன் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நமக்கு பலவீனம் வந்தவொடனே ஐயோ நான் செத்து போயிடுவேனா, நான் இதை பண்ணி செத்துட்டா பரவாயில்ல, அந்த வார்த்தையே பேசக்கூடாது. அதெல்லாம் என்ன தெரியுமா? அறிவில்லாத வார்த்தை, அறிவில்லாத பேச்சுகள், இதெல்லாம் தேவன் வெறுக்கிறார். அப்போ இந்த ஆயுசு நாட்கள் பெருகணும்னா தேவன் நம்ம கூட இருந்தார்னா எல்லாம் பெருக செய்வான். ஆமென். சரி, அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷகம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப நம்ம எதெல்லாம் விருத்தி அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அறிவில், ரெண்டாவது ஆயுசு நாட்கள் விருத்தியா இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. மூன்றாவது, இது நமக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அந்த வசனம் சாட்சியாக சொல்கிறது. ஆமென். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும், சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவானவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஞானத்திலும் வளர்த்தியிலும். என்னதுல? உயரத்துல. நம்ம சரீர பிரகாரமான உயர்வு, எல்லா உயர்விலும், தேவனுடைய கிருபையிலும், மனுஷர் தயவிலும். யாருடைய தயவு? சத்தமா சொல்லுங்க. மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம், எனக்கு யாருமே தேவையில்லை, நான் எல்லாம் நானே பார்த்துப்பேன். அது என்ன பேச்சுன்னு கேட்டீங்கன்னா, அகந்தையான பேச்சு. என்ன பேச்சு? எனக்கு எல்லாம் தெரியும், நானே பார்த்துக்கிறேன், நானே எல்லாம் பண்ணிடுவேன், நானே அப்படின்னா அங்கே விழ போகிறோன்னு அர்த்தம். தேவன் எங்கேயா, தேவனை விட நம்ம பெரியவங்களா? இயேசுப்பா விட நம்ம பெரியவரா? ஆனால் அவருக்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தேவன் நாளுக்கு நாள், சொல்லுங்க பார்க்கலாம், நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும், அதாவது சொல்லுவாங்க டே பை டே, எல்லாம் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவு. ஆமென். இன்னைக்கு எந்த மனுஷனுடைய தயவு தாட்சின்னு எனக்கு தேவையில்லை. அப்போனா நம்ம இங்கே இருக்கே தகுதி இல்லை. அப்போ நம்ம எங்கே தான் போனோம்? ஏதாவது ஒரு காட்டுக்கு போயிடணும்.
அங்கே தான் மனுஷனே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு ஊருன்னு இருந்துச்சுன்னா அங்கே மனுஷங்கன்னு இருப்பாங்க. இந்த மனுஷ தயவே எனக்கு தேவையில்லைங்க. ஆமென், அல்லேலூயா. இல்லை, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கே மனித தயவு தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, ஊரோடு ஒத்து போகணும். என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஊரோடு. அதனால் ஊர் தப்பு பண்ணிச்சுன்னா அவங்க கூட ஒத்துப்பாங்க, அப்படி சொல்லலை. நம்ம ஊரோடு கூட இணக்கமாக இருக்கணும். நம்ம ஊரோட கூட சேர்ந்து போகணும். ஊரை பகைச்சிக்க கூடாது, ஊரில் இருக்கிற ஜனங்களை பகைச்சிக்க கூடாது. எல்லாரோட கூட என்ன பண்ணணும், இணக்கமாக அன்பாக இருக்கணும். ஆனால் ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும். ஆமென். அப்பா பாஸ்டர் சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஊரோட போய் நான் இணையணும். யாராவது ஒருத்தன் தண்ணி அடிக்க போவான், பிரதர் இருங்க இருங்க இன்னைக்கு மெசேஜு இணக்கமாக இருக்கணும், வாங்க நான் போய் ஒயின் ஷாப்பில் விட்றேன். அந்த இணக்கம்லாம் சொல்லலை. யாரையோ போய் சண்டை போட போகிறேன், நான் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன், அது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன்கிட்ட சொல்ல இது தப்பு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலாம். ஆமென். அப்போ மனுஷ தயவிலும் நமக்கு என்ன பண்ணணும், தேவைப்படுகிறது. அப்போ அதிலையும் நம்ம விருத்தி அடையணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனத்தில் விருத்தி அடையணும். ஆமென். நம்ம எதில் விருத்தி அடையணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாசிங்க அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எது விருத்தி அடைஞ்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ வசனம். தேவ வசனம் நமக்குள்ள எது விருத்தி ஆகணும். ஆமாம், கர்த்தர் நமக்குள்ள இருப்பார்னா தேவ வசனமும் நமக்குள்ள விருத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமென். அது பெருகிக்கிட்டே இருக்கும். சரி, ஆமென். அதுக்கு அடுத்தது நம்ம ஒன்று பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு மனுஷனோடு கூட தேவன் இருப்பார்னா அவருக்கு நடக்கிற காரியம். 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவனுக்கு என்னவாச்சா, அனுகூலம். அனுகூலம்னா என்ன, அவன் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ, ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பார்னா அவன் போகிற காரியம், அவன் செய்கிற காரியம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமா மாறும். அனுகூலம்னா எப்படி சொல்லலாம், அவனுக்கு எல்லாம் ஒத்து போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவன் எது செய்கிறானோ அவனுக்கு எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்து வந்துடுதுப்பா. ஆமென், அல்லேலூயா. இப்போ தேவன் நம்ம கூட இருந்தார்னா நமக்கு எல்லாமே அனுகூலமாய் மாறும். மனுஷங்க நமக்கு அனுகூலமாக இருப்பாங்க, பணபலங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கும், எல்லா காரியங்களும் நமக்கு அனுகூலமாகவே இருக்கும். ஆமென். கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:38. ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றித் திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இந்த அப்போஸ்தலர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவோடு கூட யார் இருந்தாவா, தேவன் இருந்தார். அந்த வசனத்தை வாசிங்க. 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் யாரோடு கூட இருந்தா, இயேசுவோடு. ஆமா, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கு, அவர் அதிசயங்கள் செய்வதற்கு அங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு. அவரால் அநேக அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா, தேவன் அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் என் கூட இல்லைன்னா பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், என் கூட மனுஷங்க இருக்கிறாங்க. இல்லை இல்லை, தேவன் மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும். யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறாங்களா, அப்படியே முழங்கால் படிட்டு நம்ம இப்போ ஜெபிக்கலாம். இன்னைக்கு நம்ம சில வசனங்களை வாசித்தோம், சில நபர்களை நாம்
பார்த்தோம். இன்னைக்கு அதில் ஒரு நபராய் நம்மளே வச்சுப்போம். இன்னைக்கு உங்களை யாரும் கேள்வி கேட்கல, உங்களை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? அவர் என் கூட தான் இருக்கிறார். நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன்னா அந்த கேள்வியை மட்டும் கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா என்று கேட்பது தப்பான கேள்வி. அதற்கு பதிலாக நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா? ஆமென். இன்னைக்கு நம்ம முதல் கேள்வியில் நம்ம சொன்னோம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னை ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் சுகமாக வச்சிருக்கிறாங்க, எனக்கு நோய் நொடி இல்லாமல் வச்சிருக்கிறாங்க, எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நடக்கிறது. இன்னைக்கு ஏன் நான் பண்ணுறதெல்லாம் தப்பாகவே போகுதுன்னா, நான் அவரோடு கூட இருக்கிறேனா, அவரோடு கூட என் நேரத்தை நான் செலவு பண்ணுறேனா, அவரோடு கூட என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனா? இதை நம்ம தியானித்து பார்க்கலாமா? இன்றைக்கி நம்மளை நாமே ஒரு கேள்வி கேட்டுப்போம். ஆண்டவரே, நான் உங்களோடு கூட இருக்கிறேனாப்பா. இந்த வசனத்தை நான் மீண்டும் சொல்கிறேன். நான் நேற்று முந்தின தினம் நான் வெளிப்படுத்தல் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே 7 சபைகளுக்கும் தேவன் சில ஆலோசனைகளை சொல்லி அவங்க குறைவுகளை அவங்க நிறைவுகளை சுட்டி காட்டிட்டு கடைசியாக அந்த வசனம் முடியும் போதெல்லாம் 7 சபைக்கும் தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மட்டும் மாறவே இல்லை. என்னன்னா, காது உள்ளவன் கேட்கணும். 7 சபைக்கும் இதுதான். காது இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ. இன்னைக்கு நமக்கு சரீர பிரகாரமான காது இருக்குது. இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா அது நமக்கு ஆசீர்வாதம். கேட்டு இன்னைக்கு நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மளை யாருமே குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இயேசு ஒருவரை தவிர. நான் குற்றவாளி இல்லை, நான் எந்த தப்புமே செய்யலை, நான் எதுவுமே இல்லை, நான் ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன்னா நம்மளை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள்ள குறைவு இருக்குதான், உண்மைதான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், அப்பா நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, நானும் உங்களோடு கூட இருக்கணும். நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க, நான் உங்களோடு கூட இருக்கணும்ப்பா. எத்தனை பேருக்கு அது ஆசை? உம்மோடு நான் இருக்கணும் ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் இருக்கணும்ப்பா. சின்ன பிள்ளைங்கள்லாம் கேளுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நம்ம கேட்கலாம். சில நேரம் நம்ம அப்படியே போயிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்னைக்கு நம்மளை நாமே கேள்வி கேட்டுக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட இருக்க விரும்புவோம்ப்பா. நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், அடிக்கடி நாங்கள் உங்களை விட்டு வெளியே போயிடும். நாங்கள் உங்கள் கூட வரோம், அடிக்கடி உங்களை விட்டு தூரம் போயிடும். நாங்கள் உங்கள் கூட வரோம், சில நேரங்களில், சில சூழ்நிலைகளில், சில பிரச்சனைகளில், சில போராட்டங்களில், சில காரியங்களை நாங்கள் உங்களை விட்டு விலகி போயிடுறோம்ப்பா. இல்லை ஆண்டவரே, இன்னையிலேருந்து நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட இருக்கிறத எங்கள் கூட இருக்கிற ஜனங்கள்லாம் உணரும்படியாக உங்கள் கூடவே நாங்கள் இருக்க விரும்புகிறோம்ப்பா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஏசப்பா, உங்கள் கூட நாங்கள் இருக்க ஆசைப்படுகிறோம். சிலர் நினைக்கிறாங்க, ஐயோ உங்கள் கூட இருக்கணும்னா நம்ம செத்துருவோமா? அதை சொல்லலை. ஆண்டவர் நம்ம கூட இங்கே தான் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். இங்கே இந்த பூமியில் நாம் அவரோடு கூட வாழ, நாம் அவரோடு கூட நிலைச்சு நிற்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்றைக்கி எல்லாரும் கை தூக்குங்க. அப்படிலாம் நான் சொல்ல, எல்லாம் கண்ணை முடிக்கலாம். இன்றைக்கி அப்படி விருப்பம் உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அப்பாட்ட ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அப்பா, உங்களோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவர். அதனால தான் ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளோ மகிமையான இடத்தை விட்டுட்டு நம்ம கூட வாசம் பண்ணுவதற்காக நம்மள ஒருவராக இந்த பூமியில் வந்தார். அப்போ எவ்வளோ ஆசை பாருங்க ஆண்டவருக்கு நம்ம கூட இருக்கணும்னு.
இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லலாமா, அப்பா நான் உங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே, நான் உங்கள் கூட இருக்கணும்ப்பா. உங்களை விட்டு பிரிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை என்னிடத்துலேருந்து மாற்றி போடுங்க. கோபமாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே நீங்கள் மாற்றி போடுங்க. வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, நம்ம பாவங்களை நம்ம மீறுதல்களை அவர் மேகங்களைப் போலவும் கார் மேகங்களைப் போலவும் அவர் களைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரா. ஆமென். அவருக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லவே இல்லை. இது பிசாசின் தந்திரம். அவன் ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், நீ பாவி, நீ பாவம் பண்ணிட்ட, நீ இது பண்ணிட்ட, அது பண்ணிட்ட. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். ஆண்டவரே நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டோம்ப்பா. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக இருக்கும். அதை மாறுவதற்கு சில நேரம் கோவப்பட்டுருவோம், சில நேரம் எரிச்சலாக இருந்துருவோம், சில நேரம் நம்ம மீறி எக்ஸ்ட்ரீமில் போயிடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவேன், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக இருக்கும். உனக்கு உதவி செய்ய தான் நான் இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த வாழ்கிற இந்த பூமியில் நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம், ஏதோ ஒன்று தப்பாக எழுதிட்டோன்னா உடனே டீச்சர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை இல்லை இது தப்பு, இப்படி எழுதணும், இப்படி பண்ணும். ஒரு டீச்சரே நமக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் கேட்கலாமா, ஆண்டவரே ஆதியில் என் மேலே வச்ச அன்பை விட்டா என்று என் பேரில் குறைவு இருக்குன்னு சொன்னீங்களாப்பா, இன்னைக்கு அந்த குறைவை நான் நிறைவாக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் குறைவை நான் நிறைவாக்கிக்கணும் ஆண்டவரே. ஆமென். நீங்கள் இழந்ததை எல்லாம் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இதே இடத்துலேருந்து ஆண்டுடைய வார்த்தையை அவருடைய நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது இரட்டத்தனையாய் மீண்டும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இதை வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இதே சபையில், மகா சபையில் நீங்கள் சாட்சியாக சொல்வீங்க. ஆண்டவர் அன்னைக்கு என்கிட்ட அன்பை விட்டுட்டேன்னு சொல்லி என் மேலே சொன்னாங்க, ஆண்டவரிடத்தில் நான் மனம் திரும்பினேன், ஆண்டவரோடு கூட நான் இயங்கினேன், ஆண்டவர் நான் இழந்ததை எல்லாம் எனக்கு இரட்டத்தனையாக திரும்ப தந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை இதே இடத்துல நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க. ஆமென். இன்னைக்கு சொல்லலாமா, ஆண்டவரே அந்த அன்புக்குள்ளே நாங்கள் வரணும்ப்பா. ஆதியில் உங்கள் மேலே அன்பு இல்லைன்னு சொல்லலை, இருந்துச்சு, ஆனால் ஆதியில் உள்ள அன்பு இப்போ குறைஞ்சி போச்சு. ஆமென். இல்லைப்பா, அந்த அன்பு எனக்குள்ளே பெருகணும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் கண்ணீர் விடிச்சு கேட்டாலும் சரி, நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும்ப்பா, நீங்கள் என்னோடு கூட இருக்கணும்ப்பா. ஒரு நாள் சொன்னாங்க, இவங்க கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குங்க, எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியலங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்ன வாய் இன்னைக்கு எதை செஞ்சாலும் முன்னேற மாட்டுதுன்னு இன்னைக்கு நம்மளை நாமே சொல்கிறோமே. காரணம் என்ன? தேவனை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிட்டோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இல்லைப்பா அந்த அனுபவம் எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எங்களை மன்னிப்பாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். அவர் நம்மளை மன்னிக்கிற தகப்பன். அவர் பழி சொல்லுகிறவரோ, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறவரோ, இல்லை ஒதுக்குகிறவரோ அல்ல, நம்மளை மன்னித்து நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். ஆமாம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஆண்டவரே அந்த அன்புக்குள்ளே நான் மீண்டும் வரணும்ப்பா, அந்த அன்புக்குள்ளே நான் மீண்டும் வரணும்ப்பா, ஆண்டவரே அந்த அன்புக்குள்ளே நான் மீண்டும் வரணும்ப்பா, இன்னைக்கு அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க, சீக்கிரத்தில் மாறும். இவைகள் நிலைத்து நிற்காது, சீக்கிரத்தில் இவைகளும் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ரிபா ஷகதனரலபா ரீமா கதனரலபா. நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, அப்பா நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்கப்பா, நீங்க எங்க கூட இருக்கதா செய்றீங்கப்பா. ஆனால் அநேக நிலைமையில நாங்கள் உங்களை விட்டுட்டோம் ஐயா, அநேக நிலைமையில நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்கி போயிட்டோம்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனிமே எந்த நிலைமையோ, உயர்வானாலும் தாழ்வானாலும், எந்த சிருஷ்டியானாலும் உங்க அன்பை விட்டு பிரிக்க முடியவே முடியாதப்பா. ஆமென். நாங்கள் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்குள்ள நிலைச்சு நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எந்த சூழ்நிலையும் உங்க அன்பை விட்டு பிரிச்சிடவே கூடாதப்பா.
ஓ ஸ்தோத்திரம். எங்க வறுமைகளோ, எங்க கடனோ, எங்க பிரச்சனைகளோ, எங்க பெயர் புகழோ, எங்களுடைய பணங்களோ, ஆண்டவரே எங்களுடைய பதவிகளோ உங்க அன்பை விட்டு பிரிச்சிடக்கூடாதப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க அன்புக்குள்ளே நாங்க ஓடணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்க அன்பிலே நாங்க நிலைச்சு நிற்கணும்ப்பா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று சொன்ன வார்த்தைகள் எங்களை பார்த்து சொல்லணும்யா ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவங்க சொல்லணும், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லணும்ப்பா. அதனால நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. நாங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய மகிமைக்காக ஒன்றுமே இல்லப்பா. இது நிமித்தம் நீர் மகிமைப்படுவீராக. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் இன்னைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே, நீங்கள் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களால் முடியாது, ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா இதை செய்ய எங்களால் முடியும்ப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் தொடர்ந்து எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா. உம்மோடு கூட நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய பெரிய காரியங்களும் செய்யுங்க ஆண்டவரே. அதே போல் தொடர்ந்து சபையில் நடக்க போகிற ஒவ்வொரு ஜபங்களையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அதிகாலை ஜபங்கள் மற்றும் ஆண்டவரே அமாவாசை பௌர்ணமி ஜபங்கள், மற்ற இங்கே நடைபெறுகிற சுவிசேஷ கூட்டங்கள், ஆண்டவரே சிறுபிள்ளை கூட்டங்கள், எல்லா கூட்டங்களிலும் தேவ ஆவியானவர் நீரே மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. உங்கள் நாமம் ஒன்று மாத்திரமே மகிமைப்படட்டம்ப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் பெருகணும் ஐயா. உங்கள் நாமம் மட்டும்தான்ப்பா பெருகணும். உங்கள் புகழ் மட்டும்தான்ப்பா பெருகணும். உங்கள் மகிமை மட்டும்தான்ப்பா பெருகணும். நாங்கள் ஒன்றுமில்லப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இப்போ பிள்ளைங்க வீடுகளுக்கு கடந்து செல்கிறாங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே இப்போ எங்கு பார்த்தாலும் வியாதிகள் என்று சொல்லுகிறாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பின் வல்லமையை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். எந்த ஒரு வாதையும் எங்கள் வீட்டையோ, எங்கள் குடும்பத்தையோ, எங்கள் பிள்ளைகளையோ, எங்கள் பெற்றோர்களையோ தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. மீண்டும் அடுத்த ஜபங்களை நாங்கள் சந்திக்கும் வரை மாறாத கிருபை, மாறாத தயவு, உங்கள் பிரசன்னம் எங்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்துவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனையில் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அதை எங்கள் மரண பரியந்தமும் நாங்கள் பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நீரை பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. அதே போல் விசேஷமாய் நம்ம மலைக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஊரில் எல்லாரும் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் நட்டுட்டோம், ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, மழை இல்லைன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி, நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணலாமா? எல்லாம் வாயத்தை வந்து ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம இங்கே ஏதோ கேட்டு போக வரல, நம்ம அதில் ஒரு பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக தான் வந்திருக்கோம். எல்லாம் ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா நல்ல மழையை தாங்கப்பா, நல்ல மழை பெய்யட்டப்பா. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீங்களப்பா. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் ஐயா. எங்களுக்கு நல்ல மழையை தருவீராக. எங்கள் ஏரிகளெல்லாம் நிறையத்தக்கதாக மழை எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா வான மண்டலத்தின் தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. நீங்கள் பூலோகத்தில் எவைகளை ஒருமனப்பட்டு கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்படும். ஆண்டவரே எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படியே கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் ஆண்டவரே, இந்த மலை தடைகள் எல்லாம் உடைத்து எங்களுக்கு நல்ல மலையை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் ரத்தம். அதே போல் ஆண்டவரே சபை கட்டுமான பணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்குரிய தேவைகள் எல்லாம் வழிவாசல்களை நீங்கள் திறந்து கொடுக்கறதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் இன்றைக்கி வாசித்தோமே, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்,
அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வாசிச்சோமேப்பா. அதே போல் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எங்கள் ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்க ஆண்டவரே. அதன்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிளான் எல்லாம் சீக்கிரத்தில் கிடைக்கவும் அதற்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் வாய்க்க செய்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவன் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.